லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 292 ரூபாய் 50% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் 1000 ரூபாய் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது அப்ளிகேஷன் ரேட்டாக இருந்தாலும் அன்லிமிட் ரேட். நீங்கள் 500 தினார் அனுப்பினா 5 லட்சம் கிடைக்கும், 100 தினார் அனுப்பினா 1 லட்சம் கிடைக்கும். அன்லிமிட் ரேட் தான். கோயத்துடைய பல பகுதிகளிலும் அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 245 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 619 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 425 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 993 ஃபேல்ஸ். தங்க விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. மன்னரின் அதிரடி ஆணைக்கு தலை சாய்க்க வேண்டும் அனைவரும். 2nd anniversary. போலீஸ் அதிகாரிகள் போல் வேடமிடும் திருடர்கள் தொடரும் வேட்டை. இதோ புதிய வகை ஸ்கேம். ஷாப் பகுதிகளில் கொல்லப்பட்ட பணிப்பெண். ஒரு நியூஸ் இலங்கை பணிப்பெண், இன்னொரு நியூஸ் இந்திய பணிப்பெண். யாராக இருந்தாலும் நியாயம் கிடைத்தே ஆகணும். 3 ஜோர்டானியர்கள் சேர்ந்து அடித்து கொண்டிருக்காங்க. கோயத்துடைய அனைத்து செய்திகளையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானிலை சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி இருக்குது. குவைட்லையும் குவைத்துடைய தீயணைப்பு படை இணைந்து பல பகுதிகளிலையும் ரெஸ்கியூ வேலைகளை நேற்றைய தினம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் இனி வரும் நாட்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாலைவன பகுதிகள் 4 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒமான், கத்தார், சவுதி அரேபியா பல நாடுகள் இப்போதைய சூழலில் பல வகையான காலநிலை மாற்றங்களை சந்திக்கிறாங்க. சவுதி அரேபியா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில பகுதிகளில் முப்படையும் இணைந்து சேவையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியா மற்றும் கத்தார்லையும் ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகி இருக்குது. துபாயிலையும் பார்த்திங்கன்னா மழை பதிவாகி இருக்குது. هذا وضعنا. هذا وضعنا ابو هزاع. تليفونات وادي
لا اله الا الله. عد النعاس هي. الحمد لله على كل حال. شدنا فريقنا. أنا شدنا فريقنا. الحمد لله على كل حال. طحنا في حفرة. طلعنا طالع ماركم في حفرة الوادي. சிவில் சர்வீஸ் கமிஷன் சிஎஸ்சி நியூ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன், அதாவது அவங்களுடைய கல்வி சான்றிதழ்களை, தொழிலாளர்களுடைய கல்வி சான்றிதழ்களை பரிசோதனை பண்ணுறதுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஃபேக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஃபேக்கான எந்த ஒரு சர்டிஃபிகேட்டோடையும் குவைத்தில் வேலை செய்யணும் அப்படின்றது கனவுல கூட நினைக்காதீங்க. All in Kuwait stand behind Amir's role. Second anniversary. High Highness the Amir Kuwait Sheikh of Mishal Ahmed Al Jaber Al Sabah Hafidahullah Wara அவருடைய அண்டர் ரூல், அவருடைய ஆர்டருக்கு இணங்க தான் இந்த நாட்டில் அனைத்து சட்டத்திட்டங்கள் மற்றும் மக்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ அல்ஷாப் பகுதிகளில் ஜோர்டானியன் ஃபேமிலி, ஒரு வீட்டில் ஜோர்டானியன் ஃபேமிலி அவங்க வீட்டில் வேலை பார்த்து இதில் கன்ஃபியூஷன் என்னென்னா, ஒரே நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் 2 விதமான நியூஸை பதிவிட்டுருக்குறாங்க. சேம் இன்சிடெண்ட், அடித்து கொண்டிருக்கிறாங்க. தடவியல் துறை விசாரணைக்கு பிறகு இந்த 3 ஜோர்டானியர்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் உள்ள ஒரே ஒரு கன்ஃபியூஷன், ஸ்ரீலங்கனா இந்தியனா, அது யாராக இருந்தாலும் சரி, இல்லை இது 2 நாடு இல்லாமல் வேறு நாட்டு பணிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பணிப்பெண்களை அடித்து கொள்கிற இந்த சம்பவங்களுக்கு நிச்சயமாக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் தண்டனைகள் கொடுக்கப்படணும், நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படணும். ஏன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நியாயம் என்பது நம்மளுடைய தொழிலாளர்களுடைய மரணங்களுக்கு கிடைக்கிறது மிகவும் அரிதாகவே இருக்குது. நாய் பூனைக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த நாட்டில் தொழிலாளர்களுக்கு இல்லாமல் போகிறது மிகவும் வேதனையாக இருக்குது. அதே மாதிரி நாம் தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணுறது தான் தொழிலாளர்களை எக்காரணத்தை கொண்டும் என்ன பிரச்சனை இருந்தாலும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, அவங்களோட முரண்பட போகாதீங்க, சட்ட ரீதியாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு மிகவும் பெரிய அளவில் ஆபத்து இருக்குன்னா உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியாகி தூதரத்துக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட நம்பிக்கை இல்லைன்னா நேரடியாக தூதரகத்துக்கே போங்க. ரொம்ப கவனம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். ஃபேக்கான போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து வீடியோ கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நம்பாதீங்க. அதே மாதிரி ஆன்லைனில் பொருட்கள் அல்லது யாராவது சேல் பண்ணுறாங்களா இருந்தால் அதை டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கும்போது சரியாக பக்காவாக டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஓனர்கிட்ட அவங்க வாங்க போகிற மாதிரி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதே ஃபோட்டோவை எடுத்து இவங்க ஃபேக்காக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். ஆன்லைனில் பொருட்கள், எந்த ஒரு பொருட்களுமே வாங்குறவங்க கன்ஃபார்மாக அவங்க பொருளை கொண்டாந்து ஒப்படைச்ச பிறகு காசு கொடுங்க. فيديوز இருக்கு பாருங்க. شوفوا طريقة النصب الجديدة، شلون ابو يوسف انت حاط البقي للبيع؟ ايه انا عارض هذا البقي بالفورسيل. ايه امس ننزل الاعلان. دش علي على طول بعد ما نزلت الاعلان، يقول هذا للحين موجود للبيع؟ قلت له اي نعم موجود. قال لي كم اخر سعر؟ قلت له 2300. يقول لي ايش كذا صار له عندك؟ قلت له صار له عندي 3 شهور وانا شاري من صاحبي بهالسعر وانا سويت له سعر، فزمن انا قاعد اشرح له. يقول لي اوكي انا عاجبني السعر، متى تكون متاح اليوم عشان اشوفه؟ قلت له تعال الساعه 6 بعد دوامي يعني. قال لي مو مشكله، انا الحين بسوي لك تحويل حق حسابك المبلغ. بيحول لك المبلغ كامل إيه؟ قبل لا يشوفه. قبل لا يشوفه قال لي انا لان بدز لك شركه مالت الشيبنج هذا انه يشيل السياره نيابه عنه يعني. ايه قلت له السياره موجوده بالوكاله الحين، انا قاطها بالسيرفس، موجوده بالريت، تقدر تجي وتشوفها بالوكالة. قال لي للأسف أنا بطبيعة عملي ما أقدر أجيب شخصي، راح أدز لك واحد يشيل عني السيارة. قلت له مو مشكلة خله يجي حق الوكالة باكر الصبح لأنا بعد شوي تسكر. قال لي أوكي عطني الأيبان عشان يحول لي، كان أدز عاد اسمي والأيبان وهالأمور.
كان يقول لي زين عطني الايميل والهوم ادرس عشان اروح اخذ السياره. فانا اعطيته عنوان الشركه، السياره موجوده بالشركه، قلت له هذه الشركه روح استلمها من هناك. قال لي الايميل، قلت له الايميل حق شنو؟ قال لي عشان حق الشركه مالت الشركه. يعني حسيت انت ان فيها نصب؟ شو تبي بالايميل يعني. المهم اعطيته ايميل مكتب مو ايميل خاص. فقال لي هني انا الحين سويت الدفعه ودز لي هالصوره هذه، انه شوف حول لي المبلغ هذا. يعني محول لك المبلغ خالص. انه شوف تم تحويل المبلغ عن طريق الباي بال. فهني يقول لي دش على ايميلك وسوي كونفرميشن. انا هني يعني دريت انه رسمي نصاب. فقلت له يبا انا محامي وفاهم بان انت محتاج بالتحويل ان انا اسوي كونفرميشن او ابروفل يعني. هني عاد قال لي سوى نفسه مسكين، شنو انت تبي تخدعني ترايك تو فول مي اور يعني زعل وانا اوريدي انخصم المبلغ من حسابي، قام يكذب. فعاد هني رديت عليه وقلت له ان انا اكتشفت الموضوع وادري انك نصاب، وما رد علي. شوف حقرني درني صايده. اليوم شوف هذا امس. اليوم واحد نفس السالفه نفس الموضوع، شوف نفس الموضوع نفس السيناريو. هذه للحين موجوده. يقول له ايه هاو لونج يو هاف ات، نفس الاسئله. يقول له مو شغلك عاد هي دريت السالفه. فهذه بعد من طرق النصب الجديده. عرفت يا جماعه؟ ديروا بالكم من طرق النصب هذه الجديده. ممكن انت تعرض سيارتك للبيع يدشون عليك وعلى بنا يعطونك سعر حلو وتنغش فيهم. فديروا بالكم. طبعا هذول اكثرهم برا الكويت يعني اللي يسوون هذه السوالف. سلام حياك الله. شلونك؟ ها شلونك؟ زين زين قوم يا صديق، قوم اجلس. قوم شنو قوم اجلس شنو قوم يا حبيبي. قوم اجلس. قوم. انت شنو يبي؟ طيب انت قوم، انت ما في نوم. يلا قوم. انا اقوم وخر هذا بزور. هذا وخر بزوره. شنو وين انت سي ولادي؟ وين سبيلادي موجود. السلام عليكم. هلا حبيبي. والله كحال طال عمرك. معاك الضابط احمد عبد الله العنزي من اداره قسم جرائم الالكترونيه. الله يسلمك. نعم والله والنعم. عليك زود طال عمرك. راوني بطاقتك المدنيه تفضل. بطاقتي المدنيه؟ خويك هذا اللي جالس يصور الحين ما يستحي على وجهه. والله ضيعتها. والله ضيعتها هويتي. دخلها في طيز مردك يا عرس. يا صديق. وين انت سي ولادي؟ وين؟ جيب يلا سي ولادي جيب. سيب الايدي. ايوه. شنو فيه؟ ما في شيء. ما في مشكلة. ما في مشكلة؟ لا ما في مشكلة. اتفضل. هذا موجود في بلادي. ايوه. بعدين مال منو؟ مال بچا؟ لا مال انت. مال انا موجود. ايوه وريني. بعدين وين مال بچا كمان موجود ولا ما في موجود؟ موجود اثنين. وريني يلا. كيف؟ كم سنة داخل الكويت؟ 1 سنة. ما شاء الله. زين. هذا يبينك؟ شنو هذا؟ عارف هذا؟ اثنين.